இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வசனம் இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யணும்? ஞாபகம் வரணும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மத்தேயு 23:23 வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே, நல்லா கவனிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் நியாயத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? விட்டு விட்டீர்கள். இங்க நல்லா கவனிங்க. பயங்கரமா நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வருகிற பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் வேதபாரகர்களை பார்த்து பேசுறார். அன்னைக்கு சொல்ல போனா இவங்க எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி பெற்றவர்கள் என்று நம்பக்கூடிய ஒரு நிலை. புரியுதுங்களா? அந்த நாட்கள்ல இந்த பரிசேயன் சதிசேயன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, பைபிள கரைச்சு குடிச்சவன், ஜனங்களால மிகவும் மதிக்கப்படத்தக்கவர்கள், இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள். அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் பயங்கரமா சாடுறாரு. அவங்கள வச்சு பார்க்கல, அவங்கள என்ன செய்யல, வச்சு பார்க்கல, உரின்னு உரிச்சு எடுக்கிறாரு. அவங்கள என்ன சொல்றாரு? நீ ஒத்தலாமில சீரகத்துல வெந்தயத்துல எல்லாம் சூப்பரா தசமபாகம் கொடுத்துற, ரைட்? அதை ஆண்டவர் கொச்சைப்படுத்தல, கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல, அதை கொடுக்க வேண்டும் என்றுதான் இயேசுவும் இந்த இடத்துல பேசுகிறார். ஆனா யாருக்கு பேசுறாரு? சபைக்கு இல்ல. அன்னைக்கு வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசேயனை பார்த்தையும் வேதபாரகனை பார்த்து இயேசு பேசுகிறார். அது நியாயம், அன்னைக்கு கொடுத்தது, அதெல்லாம் கொடுக்கணும், உண்மைதான். ஆனா எதை நீ விட்டுட்ட? ஆண்டவர் அதிகமா விரும்புகிற நீதி, நியாயத்தை, தர்மத்தை என்ன பண்ணிட்ட? இதை விட்டுவிட்டு தசமபாகத்தை மட்டும் கரெக்டா செலுத்திக்கிட்டு இருக்கிற. இது மேல கடவுள் பிரியப்படுவாரா அப்படின்னு இயேசு கேட்கிறார். பிரியப்படுவாரா? பிரியப்பட மாட்டார், பிரியப்படவே மாட்டார். சவுல் இந்த செய்கையினால் தான் விழுந்து போனான். சில சமயங்களில் நாம் சடங்குகளை சிறப்பாக செய்து விடுவோம், ஆனால் தேவன் விரும்புகிற குணாதிசயத்திலே கோட்டை விட்டு விடுவோம். சின்ன ஓட்டை அடைச்சிட்டு பெரிய ஓட்டை என்ன செஞ்சிடுறது? அசால்ட்டா விட்டுறது. சின்ன ஓட்டையை அடைச்சிட்டு பெரிய ஓட்டையை என்ன செய்யறது? அசால்ட்டா விட்டுறது. இந்த மிஸ்டேக் தான் நம்ம நிறைய பண்றது. சின்ன ஓட்டை அடைக்கணும், உண்மைதான். அதே சமயத்துல மெயினா போக்கஸ் பண்ண வேண்டியது எந்த ஓட்டை? பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அதை அடைக்கணும். சரியா? அதை சரி பண்ணணும் நம்ம வாழ்க்கையில. சவுல் சாதாரண ஒரு சின்ன மனிதனாக இருக்கிற போது, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை இருந்த இடத்துல இருந்து கடவுள் அவனை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்த சவுல் எவ்வளவு தேவனுடைய நீதி நியாயத்தின் மேல அவன் பிரியமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆனா அவன் பலிகளில் எல்லாம் ஏராளமாக இருந்தான். ஆனா எதை செய்யல? ஆண்டவருடைய நீதியை என்னவோ அதை அவன் கை கொள்ளல. பலி செலுத்தல ஆள் மும்முரமா இருக்கிறான். பலி செலுத்தணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த இடத்துல நீ பலி செலுத்தாதே அப்படின்னு கடவுள் சொல்ல வரவில்லை. சில விஷயங்களை நம்ம சரியாக செய்ய வேண்டும் தான், அது நல்லதுதான், அப்படிதானே? சிலெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கடவுளுக்காக கொடுக்க வேண்டிய எதையுமே கொடுக்காம ஸ்டாப் பண்ணிக்கிறது. இதுவும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்தான். எப்பவுமே கடவுளுக்குரிய விஷயத்தை கடவுளுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அது நம்முடைய வாழ்வியல் முறையாக இருக்கணும். அது யதார்த்தமான வாழ்வியல் லைஃப். அது கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. பல்லு துளக்கிறத யாராவது கட்டாயப்படுத்தி துளக்குவோமா? குளிக்கிறத கட்டாயப்படுத்தி குளிக்க வைப்போமா? சாப்பிட்றத கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்போமா? அது மாதிரி கடவுளுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை கட்டாயத்தினால ரெகுலராக உங்க லைஃப் ஸ்டைலாக அது இருக்கணும். சொல்ல வருது புரியுதுங்களா? சில நேரங்கள்ல ஆண்டவர் பேசுற சில விஷயங்கள்லாம் நம்ம அறகுறையா புரிஞ்சுக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல அதை நீ செய்யாத, இதை நீ செய்யாத, இந்த சடங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்ல வரல. இதெல்லாம் செய்யணும் தான். ஆனா முக்கியத்துவம் எதை படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது போக்கஸ், எதை நீ அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் போதிக்கிறார். வழிமுறைகள் எல்லாம் செலுத்து, நீ ஆலயத்துக்கு அதை செலுத்தணுங்கிறத நான் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனா நீதி நியாயத்தை விட்டுட்டு பழியை மட்டும் செலுத்தினேன்னா ஆண்டவர் அடிச்சு விரட்டுறாரு அவங்கள. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆமா, உன் வீணையின் ஓசையை அகற்றுன்னு சொல்ற அளவுக்கு மாறிடுச்சு. வீணை வாசிக்கிறது தப்பா? தாவீது சொல்றாரு, 10 நரம்பு வீணையுடன் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் முழுவதுமே என்ன செய்யறான்? வாசிப்பை பார்க்கிறோம், மியூசிக்.
நீங்க பழைய ஏற்பாடு முழுக்கவும் நல்லா மியூசிக்கை வாசித்து ஆராதிக்கிறாங்க. கர்த்தரும் அந்த ஆராதனை என்ன செய்யறாரா? பிரியப்படுகிறார் என்று தான் வசனம் சொல்லுது. கர்த்தர் அந்த ஆராதனையில பிரியப்படுகிறார். இசை, அந்த இசையில ஆண்டவர் பிரியப்படலைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் நிச்சயமாக இசையில என்ன செய்யறாரு? பிரியப்படுகிறார். ஆனா இசையாக மட்டும் இருக்கிற பட்சத்துல பிரியப்படுகிறாரு. அது இறைச்சலாக மாறும்போது ஆண்டவர் அருவருப்பாரு. புரியுதுங்களா? நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா இறைச்சலா மாறிடுது. இன்னைக்கு நிறைய ஆராதனை கூடாரங்கள்ல பாத்தீங்கன்னா இறைச்சலா மாறுற போது கர்த்தர் அருவருக்கிறார். போட்டு டம்மு டும்மு டம்மு டும்முன்னு பாட்டுக்கு தகுந்தாமல ஒரு இசை வாசிச்சா ஓகே, பாட்டு ஒரு பகுட்டு போகுது, இசை ஒரு பகுட்டு போகுது. சில இடத்துல பாட்டே நின்றுது, இசை மட்டும் டகட 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 டகடன்னு போடுறேன். அது ஒரு வைப்ரேஷனா இருக்குது. நம்மால இந்த கோயில்ல ஆடியே பழகுனவங்களா போடும் போதே நமக்கு தன்னால என்ன செய்யுது? ஒரு வைப்ரேஷன் தன்னறியாம வர ஆரம்பிச்சிருது. சிலலாம் பார்த்தீங்கன்னா பேருந்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு குத்து பாட்டு அங்கே ஓடிட்டு இருக்கோம். அந்த குத்து பாட்டுக்கு நம்ம அறியாமே கால் என்ன செய்யும்? சோத்திரம் சோத்திரம் என்ன செய்யுது? அல்லேலூயா. நம்மள அறியாம என்ன செய்யுது? இசை போகுதா? ஐட்டா தாளம் போடும், கை விரல என்ன செய்யும்? அதுக்கு டொங்கு கட்டிட்டு இருக்கோம். திடீர்னு கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் சிச்சி அப்படின்னு என்ன செய்வான்? என்னடா? ஏன்னா சில நேரங்கள்ல இந்த நரம்பு மண்டலங்கள்லாம் இந்த மாதிரி சில தாளத்துக்கு அடிக்ட் ஆனது. அது எங்க இருந்து பிறக்குது, அது சரியானதா அப்படின்லாம் நம்ம பாக்குறது. தாளம் வருதா தன்னால என்ன செய்யும்? மண்டை ஆட ஆரம்பிச்சிடும். மண்டை என்ன செஞ்சிடும்? ஆட ஆரம்பிச்சிடும். இங்கதான் நம்ம கவனமா இருக்கணும். இசை அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கிற வரைக்கும் அது ஓகே. அது கொஞ்சம் ட்ராக் மாறுனுச்சுன்னா அந்த இசை மேல நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். பாடல் அது உண்மையா உங்க இருதயம் கடவுளை பார்த்து பாடுற வரைக்கும் அது குட், சூப்பர், பாடி ஆராதிங்க, தப்பே இல்லை. ஆனா எப்போது நீங்க அந்த இடத்துல முக்கியத்துவம் பண்ணப்படுறீங்களோ, எப்போது மக்கள் உங்க மேல வசியப்பட ஆரம்பிக்கிறாங்களோ, பாடகர் மேல அந்த வசியம் விழுகுதோ, அப்ப ரொம்ப டேஞ்சர். ரெண்டு பேருக்குமே டேஞ்சர். ரசிக்கிற மக்களுக்கும் டேஞ்சர், புகழப்படுகிற ஆராதனை வீரருக்கும் டேஞ்சர். எங்க இருந்து இந்த ஆராதனை வீரரை கண்டுபிடிச்சா தெரியல. ஆராதனை வீரர் ரொம்ப டேஞ்சர் ஆகி போயிடும். அப்ப ஒரு காரியம் எக்ஸ்ட்ரீம் போகும்போது, கடவுளுடைய அந்த சரியான நேர்கோட்டை விட்டு பிசகும் போது அங்க என்ன நடக்குது? தவறு நடக்கிறது. அப்ப நீங்க ஆண்டவருக்கு பலி செய்யறது, சோதனம் பண்றது எல்லாம் ஃபைன், தப்பு கிடையாது. ஆனா அதெல்லாம் வரம்பு மீறி போகும்போது அதை தவறு என்பதை வேதம் என்ன செய்யுது? சுட்டி காட்டுது. அந்த விஷயங்கள் மேல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு வேதம் போதிக்குது. சவுல் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நீதி நியாயத்தை விட்டுட்டு எங்க போயிட்டார்? அவரு பலி செலுத்துறதை மட்டும் முக்கியத்துவப்படுத்துறாரு.